உயிரான விடுதலை சிறுத்தைகளே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. வேலூர் அண்ணா சாலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் அணி செயலாளர் மலர்கொடி தலைமையில் மகளிர் அணி சார்பில் கொடியேற்று விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றினார். பின்னர் காட்பாடி அடுத்த விருதம்பட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தாம் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு என்று தெரிவித்தார். திமுக தலைமையிலான பேச்சுவார்த்தை குழுவிடம் நாங்கள் விரும்பும் தொகுதிகளின் பட்டியலை வழங்கியிருக்கிறோம். இறுதி முடிவு எடுக்கப்படுகிற போது ஊடகங்களுக்கு அறிவிக்கப்படும். நானும் தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்பத்தில் இருக்கிறேன். பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு அது உறுதி செய்யப்படும். எந்த தொகுதியும் தெரியும்? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்ப அதை சொல்ல வேண்டிய அவசியம். சிதம்பரம் தொகுதியில் தான் நீங்கள் போட்டிடுறீங்க? ஏற்கனவே நான் போட்டியிட்ட தொகுதி என்னுடைய சொந்த தொகுதி. அதனால் அங்கு போட்டியிடுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இடையே ஏற்பட்டிருக்கிற கூட்டணி எத்தகைய கூட்டணி என்பதை நாட்டு மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே புதிதாக நாம் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. பாரதிய ஜனதா இடம்பெற்றிருக்கிற அந்த அணி பாரதிய ஜனதாவின் மூலம் பாரத்தை சுமக்க தொடங்கியிருக்கிறது. பாமக இணைந்திருப்பதன் மூலம் அதனுடைய பலவீனம் மேலும் கூடியிருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. வேலூர் உரிஸ் கல்லூரியில் கவிஞர் பாபு மாசிலாமணி எழுதிய களத்தில் பிறந்த கவிதைகள் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டு களத்தில் பிறந்த கவிதைகள் என்ற நூலை வெளியிட்டார். இவ்விழாவில் மாநில மருத்துவர் அணி செயலாளர் ஞானசேகரன், மாநில அமைப்பு செயலாளர் நீல சந்திரகுமார், வேலூர் மாவட்ட செயலாளர் தேவ இன முதல்வன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. அதிமுக பாமக நாடக அரசியலை மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாமகவால் பாஜக அதிருப்தி அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார். அநாகரிகமான விமர்சனங்களை முன்வைத்த கட்சிகள் இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக நாடக அரசியல் நடத்துகிறார்கள். தைலாபுரம் விருந்து என்கிற பெயரால் எத்தனை நாடகம் நடத்தினாலும் மக்கள் அதை நம்ப மாட்டார்கள். அமித்ஷா அவர்கள் துணை முதல்வர் அவர்களை சந்தித்த போது இது அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லக்கூடாது, என்டிஏ தேசிய ஜனநாயக முன்னணி என்றுதான் சொல்ல வேண்டும் என ஆணை பிறப்பித்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்ததை பாரதிய ஜனதா கட்சி மனப்பூர்வமாக வரவேற்கவில்லை. அதிலும் பாரதிய ஜனதாவை விட தேசிய கட்சியை விட கூடுதலான இடங்களை பெற்று அதிமுகவுக்கு அடுத்த கட்சி, அடுத்த பெரிய கட்சி பாமக தான் என்று காட்டிக் கொள்வதில் பாமக முனைப்பாக இருந்ததால் பாரதிய ஜனதா அதிருப்தி அடைந்திருப்பதாக தெரிகிறது. அதனால்தான் இதனை அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்லக்கூடாது, தேசிய ஜனநாயக முன்னணி என்டிஏ என்றுதான் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். மூன்று கட்சிகளும் மூன்று துருவங்களில் பயணித்த கட்சிகள், ஒருவருக்கொருவர் கடுமையாக விமர்சித்துக் கொண்டவர்கள். இந்த நிலையில் மக்களை நம்ப வைப்பதற்காக நடத்துகிற நாடகத்தின் ஒன்றுதான் தைலாபுரம். இப்போ ஒரு ராமதாஸ் இன்னைக்கு என்ன சொல்றாரு, இயற்கையான கூட்டணி, கொள்கை ரீதியாக வேறையாக இருந்தாலும் மக்கள் நலனுக்கான கூட்டணின்றார். மக்கள் எல்லாவற்றையும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து மக்களை வஞ்சிக்க முடியாது, ஏமாற்ற முடியாது.
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறப்பு செயற்குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அக்கட்சியின் காட்பாடி சட்டமன்ற தொகுதி செயலாளர் சிவராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி மையங்களில் 20 நாட்களுக்குள்ளாக அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் பூத் கமிட்டி உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடின்றி அனைவரும் சமம் என ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் மாநில அமைப்புச் செயலாளர் நீலச்சந்திரகுமார், மாவட்ட செயலாளர் தேவ இன முதல்வன், மாநில செயலாளர் பிலிப், அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோட்டி, விடுதலை முன்னணியின் மாநில துணைச் செயலாளர் சிரா வெங்கடேசன், மாவட்ட மகளிர் அணி செயலாளர் கலைச்செல்வி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தின் வாயிலாக தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் காட்பாடி சட்டமன்ற தொகுதி ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக அமையும் என்கின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கின்றோம். மேலும் காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் மாத்திரம் விடுதலை சிறுத்தைகளுக்கென்ற ஒரு தனிப்பட்ட செல்வாக்கை, தனிப்பட்ட வாக்காளர்களை வென்றெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முன்னெடுப்பை அத்துணை தோழர்களும், கிளை செயலாளர்கள் முதற்கொண்டு, ஒன்றிய நகர செயலாளர்கள் முதற்கொண்டு, மாநில அமைப்பு செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து வாக்குச்சாவடி முகவர் அமைக்கின்ற குழுவில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டு குறைந்தபட்சம் 20 நாட்களுக்குள்ளாக காட்பாடி சட்டமன்ற தொகுதியில் உள்ள அத்துணை கிளைகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வாக்குச்சாவடி முகவர்களை அமைத்தே தீர்வோம் என்கின்ற ஒரு சூளுரையை இந்த நேரத்திலே நாங்கள் அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு செயல்படுவோம் என்பதனை இந்த நேரத்திலே புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை நினைவு நிறுத்தி, தந்தை பெரியாரை நினைவு கூர்ந்து அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற சிறுத்தைகளின் தாய் சிறுத்தை எங்களுடைய முகவரை வெப்பச் சூறாவளியாய் இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் ஆந்திராவிலும், கர்நாடகாவிலும், கேரளாவிலும், தென்னிந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கின்ற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழனுடைய கரங்களை வலுப்படுத்துவோம் என்கின்ற ஒரு சூளுரையை இந்த நேரத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டோம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடைபெற்ற தேசம் காப்போம் மாநாட்டின் தீர்மான விளக்கம் மற்றும் நாட்டை ஆளுவது அரசமைப்பு சட்டமா சனாதன சட்டமா என்ற கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் கலந்து கொண்டு சனாதனம் குறித்த விளக்க உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தலை ஞாயிறு ஒன்றிய செயலாளர் இளையராஜா, ஈழவழவன், சிறுத்தை செந்தில், ஈழன் ரமணி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பொன்னை பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மத்தியில் கோழி இறைச்சிகள் கொட்டப்பட்டு வருகிறது. குடியிருப்புகள் மத்தியில் கோழி இறைச்சிகள் கொட்டுவதால் கடும் துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சோளிங்கர் ஒன்றிய செயலாளர் நவீன் ராய் பலமுறை வட்டார வளர்ச்சி அலுவலரிடமும் சுகாதாரத்துறை ஆய்வாளரிடமும் மனு அளித்தார். இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததை அடுத்து இனியும் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பொதுமக்கள் அனைவரையும் திரட்டி சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக மாவட்ட நிர்வாகத்திற்கு அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பகுதியில் இந்த கோழி கடையில் இறைச்சி கழிவெல்லாம் கொட்டிட்டு இது மாதிரி துர்நாற்றம் வீசுறதுனால பொன்னை பகுதியில் என்கிட்ட நிறைய முறையிட்டாங்க. என்னுடைய சார்பாக நாங்கள் பல முறை அவருக்கு சொல்லியும் அதுவும் மீறி நிறைய அந்த கழிவுகளை கொட்டி இந்த மாதிரி நிறைய துர்நாற்றத்தை பண்ணுறாரு. இப்போ பொன்னை சுற்றில இங்கே ஒரு 100 கடைக்கு மேலே இருக்குது இந்த சரௌண்டிங்கில். இப்போ இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு அதிகாரிகிட்ட போய் சொன்னாலும் இப்போ பண்ணுறேன், நாளைக்கு பண்ணுறேன், இப்படி தான் சொல்லிட்டு ஓடி போகிறாங்க. இது பொண்ணை கிளர்க்குக்கிட்ட சொன்னோம், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னோம், இப்போ ஷோலிங்கர் பிடிஓ கிட்ட முறையிட்டு இருக்கோம். மொத்தம் 4 வாட்டி 5 வாட்டி சொல்லியிருக்கோம். அவங்க எந்தவித நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இதே மாதிரி இதே குறித்து இதுக்கு மேலே நீங்கள் தாமதப்படுத்தினீங்கன்னா மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. விடுதலை சிறுத்தை சார்பாக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.
பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் மற்றும் சேலம் மாவட்ட நெறியாளர் ப. தாமரைச்செல்வன் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை நேரில் சந்தித்து பேசினார். அப்போது கடலூர் நகர நிர்வாகிகள் சுமன், கோபால், முரளி, கார்த்திக், பீமாராவ், ராஜ்குமார் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் உடனிருந்தனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, 90களின் தொடக்கத்தில் நம்முடைய கவிஞர் மதிப்பிற்குரிய பாபு மாசிலாமணி அவர்களை மதுரை பகுதியிலே சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அன்றைக்கு நாடறிந்த ஒரு இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். அப்போதுதான் அந்த மண்ணிலே வேர் விட்டு தளிர் புறப்பட்ட நேரம், தளிர்விட்ட நேரம். விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்கள். அப்படி இந்த இயக்கம் வலுப்பெறும் என்கிற புரிதலோடு இந்த இயக்கத்தை தொடக்க காலத்திலே ஆசீர்வதித்தவர்களும் ஒருவர் நம்முடைய கவிஞர் அண்ணன் ஐந்து பாபு மாசிலாமணி அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்வதில் உறுதிப்படைகிறேன். நம்முடைய நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்று சிறப்புரை வழங்கிய காலம் அந்த காலம், ஆலோசனைகள் வழங்கிய காலம், ஆவேசமாக உரையாற்றிய காலம், நறுக்கு திரித்தார் போல் கருத்துக்களை கட்சி தொண்டர்களுக்கு அள்ளி கொடுத்த காலம் அந்த காலம். அதன் பிறகு அவருடைய திருமண நிகழ்ச்சியிலே நான் பங்கேற்பதற்காக மதுரையில் இருந்து பேருந்து பிடித்து வேலூர் வந்து திருமணம் நடக்கிற அந்த கிராமத்தை தேடி போய் சேர்வதற்குள் எல்லாம் முடிந்து போய்விட்டது. யாரும் இல்லை. அவர் மட்டும்தான் என்னை வரவேற்றார், நன்றி சொன்னார், ஆளியிடம் செய்து நன்றி சொன்னார். என்னும் கொடிய விரல்கள் வீரிய வடுக்கள் தருமலிகள் என்று இந்த கவிதை எப்படி பிறந்தது என்பதை சொல்லுகிற போது யாருக்கு இது புரியாது இருக்கிறார் என்றால் அந்த வலிகளை தந்தவனால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த வடுக்களை தந்தவன் எவனோ அவனுக்கு இந்த கவிதை புரியாது. ஒரு தனி மனிதனின் வலிகளும் வடுக்களும் மட்டுமல்ல, ஒடுக்குண்ட மக்களின் ஒருமித்த வலியாய் வடுவாய் வருகிறது என் வார்த்தைகள். என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை நான் இங்கே கவிதைகளாக வடித்திருக்கிறேன், வார்த்திருக்கிறேன் என்று மட்டும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது. ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் தான் இந்த நூலை நான் படைத்திருக்கிறேன். இதுதான் அவர் அளித்திருக்கிற சான்று. ஆதிக்க மனப்பான்மையுடன் அழகுணர்ச்சி கவிதைகளையே கைத்தட்டி ரசித்து மகிழ்ந்த உனக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. கவிதை என்றால் எதுகை மோனை இருக்க வேண்டும், அலங்கார சொற்கள் இருக்க வேண்டும், அடுக்கு மொழி நடை இருக்க வேண்டும், புழக்கத்தில் இல்லாத வழக்கத்தில் இல்லாத சொற்கள் கையாளப்பட வேண்டும் என்ற அந்த மரபை தகர்த்து உணர்வை உந்த வைத்து உணர்வுக்கு முதன்மைத்துவம் தந்து அதை இங்கே அவர் கவிதைகளாக நமக்கு படைத்திருக்கிறார். சரி, இந்த கவிதைகள் என்ன செய்ய வேண்டும்? இந்த கவிதைகள் எதற்காக? இந்த கவிதைகளின் பயன்பாடு என்ன? இந்த கவிதைகளால் என்ன செய்ய முடியும் என்று சிந்திக்கிற கவிஞர் இந்த கவிதையை பற்றி சொல்கிறார். ஆயுதமாகட்டும் என் கவிதை. இது வெறுமனே நீங்கள் படித்து ரசிப்பதற்காக அல்ல, ஆயுதமாகட்டும் என் கவிதை. அதிலே அவர் சொல்கிறார், சேரி சிறை உடைக்கும் சுத்தியாகிறது என் எழுதுகோள். சேரி என்பது ஒரு திறந்தவெளி சிறைச்சாலை.
அந்த சாலை, இந்த சிறையை எது விலங்காக சுற்றி வளைத்திருக்கிறதோ அந்த விலங்கை உடைக்கிற சுத்தியலாக என் எழுதுகோள் விளக்குகிறது. எனினும் சேரியும் ஊரும் சேர்ந்து வாழவே கூவி அழைக்கிறது என் தமிழ். 2 முரண்களை இங்கே இணைக்கிறார். சேரி விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக நான் எழுதுகிறேன். அதே நேரத்தில் சேரியில் வாழுகிற தமிழனும் ஊரில் வாழுகிற தமிழனும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று கூவி அழைக்கிறது என் தமிழ் என்று மக்களின் ஒற்றுமையையும் இந்த இடத்திலே அவர் வலியுறுத்துகிறார். பிரித்து வைத்து பிழைப்பு நடத்திய ஆரிய சூழ்ச்சியை விட கொடூரமானது, ஆரியம் பிரித்து விட்டது சரி, வருட அடிப்படையிலே அல்லது சாதி அடிப்படையிலே உன்னையும் என்னையும் பிரித்து விட்டது ஆரியம் அல்லது பார்ப்பனியம் அல்லது இந்துத்துவம் அல்லது சனாதனம். சனாதனத்தின் சூழ்ச்சி சரி, ஆனால் அதைவிட கொடூரமானது சேர்ந்து வாழ வேண்டிய தமிழர்கள் பிரிந்து நின்று போரிடுவதுதான். உனக்குதான் புரிகிறது அல்லவா இது ஆரிய சூழ்ச்சி என்று, இது சனாதன சூழ்ச்சி என்று. அப்படி என்றால் அதை நொறுக்குவதற்கு நீ சேர்ந்திருந்தல்லவா போராட வேண்டும். ஆனால் பிரிந்திருந்தே போராடி கொண்டிருக்கிறாயே, இது ஆரிய சூழ்ச்சியை விட கொடியது. இந்த சாதிய சூழ்ச்சி, சனாதன சூழ்ச்சி என்று தன்னுடைய வழிகளை இங்கே பதிவு செய்திருக்கிறார். நடுநிலையானவர்கள் என்று காட்டிக் கொள்வதற்காக இங்கே மௌனம் சாதிப்பவர்கள் தான் அதிகம். வெண்மணி படுகொலை நடந்த காலத்திலும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. முதுகுளத்தூர் படுகொலை நடந்த காலத்திலும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. மேலவளவில் 7 பேரை வெட்டி படுகொலை செய்த காலத்திலும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. விழுப்புரத்திலே ஓட ஓட விரட்டி 12 பேரை வெட்டி படுகொலை செய்த காலத்திலும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. கோயிலில் நுழைய எனக்கு உரிமை உண்டு என்று கோயில் நுழைவு போராட்டத்திலே பங்கேற்ற ஊஞ்சனை தலித்துகளை 5 பேரை வெட்டி படுகொலை செய்த போதும் வேடிக்கை பார்த்து மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. திருச்சிக்கு அருகே லால்குடி பக்கத்தில் திண்ணியம் என்கிற இடத்திலே கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டதற்காக பொது இடத்திலே 10 பேர் முன்னிலையில் மலத்தை எடுத்து வந்து வாயிலே திணித்து கொடூரம் செய்தார்களே, அந்த அருவருப்பை, அநாகரிகத்தை, காட்டு பிராண்டித்தனத்தை பார்த்து மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. கௌரவம் என்கிற பெயரால் வரட்டு கௌரவம் கொண்டு ஆணவ படுகொலைகளை இன்றைக்கு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற நிலையிலும் திவ்யா இளவரசனை பிரித்து தருமபுரி உள்ளிட்ட தருமபுரியிலே 3 கிராமங்களை பட்டப்பகலில் சூறையாடி நாட்டு வெடிகுண்டுகளை வீசி கொளுத்தி சாம்பலாக்கிய போதும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. கோவில் ராகை கடத்தி கொண்டு போய் கழுத்தை அறுத்து படுகொலை செய்து ரயில் தண்டவாளத்திலே தூக்கி வீசிய போதும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. உடுமலைப்பேட்டை சங்கரையும் அவருடைய மனைவி கௌசல்யாவையும் ஓட ஓட விரட்டி படுகொலை செய்ய முயற்சித்த போது சங்கர் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டான். கௌசல்யா குன்றியும் கொலையுமாக மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பாதுகாக்கப்பட்டான். அந்த கொடூரம் அரங்கேறிய போது ஊரே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. அது ஒரு பொது இடம், சந்தை, பட்ட பகல். சிசிடிவி கேமராவில் பதிவாகியது. அத்தனை ஊடகங்களிலும் வெளியான போதும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாராட்டி வளர்த்த மகளை கடத்தி கொண்டு போய் அவன் பரப்புறுப்பை சிதைத்த கொடூரம். தந்தையாலேயே பரப்புறுப்பில் கொடூரமான ஒரு வன்மத்தை திணித்த கொடூரம். கையையும் காலையும் கட்டி படுகொலை செய்து முகத்திலே அவிழத்தை வீசி கருப்பி ஆற்றையில் தூக்கி வீசிய பெற்றோர் கூலிப்படையினர்.
இந்த ஆணவ கொலை அரங்கேறிய போதும் மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. எத்தனை ஆயிரம் சேரி குடிசைகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன, மௌனம் சாதித்தவர்கள் உண்டு. அந்த மௌனத்தை கண்டு நாமும் பல பேர் மௌனமாக இருக்கிறோம். இந்த கவிஞர் அந்த மௌனத்தை கண்டு கொந்தளிக்கிறார், குமுறுகிறார், சீறுகிறார். பேச தயங்கும் ஒவ்வொரு மௌனமும் கொடுமைகளுக்கானவும் சம்மதம் என்பது தெரியுமா உனக்கு? நடந்து கொண்டிருக்கிற அத்தனை கொடுமைகளுக்கு நீ சம்மதம் தெரிவிக்கிறாய் என்றுதான் உன் மௌனம் சொல்கிறது. பேச தயங்கும் ஒவ்வொரு மௌனமும் கொடுமைகளுக்கானவும் சம்மதம் என்பது தெரியுமா உனக்கு? மௌனம் உண்மை பேச பயப்படுவோரின் தாய் மொழி. உண்மை பேச பயப்படுவோரின் தாய் மொழி மௌனம். அது பெண்களுக்கு யமன். மௌனம் கொடூரமானவர்களின் வன்முறையை விட கொடியது. நல்லவர்களின் மௌனம் கொடூரமானவர்களின் வன்முறையை விட கொடியது நல்லவர்களின் மௌனம். யாரோ சில நல்லவர்களை அவர் கண்டுபிடித்திருக்கிறார், நமக்கு தெரியவில்லை. கண்களை நல்லவர்களின் மௌனம். மௌனம் கோழைகளின் ஒரே ஆயுதம். பேச துணிச்சல் இல்லை, அதனால் அவன் கோழை. கோழைகளின் ஒரே ஆயுதம் ஒரு நாள் அவர்களையே கொள்ளும். மௌனம் ஞானத்தின் வெளிப்பாடு. ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் எதையும் கருத்து சொல்லாமல் இருக்கிறேன், நான் இதில் ஒரு சார்பாலாம் அப்படி எடுக்க மாட்டேன், நான் ஏன் இவங்களுக்கு ஆதரித்து பேசுகிறேன் அல்லது அவங்களுக்கு எதிராக பேசணும், நான் நடுநிலையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறானே, மௌனம் சாதிக்கிறானே, அது புத்திசாலித்தனம் அல்ல. மௌனம் ஞானத்தின் வெளிப்பாடு. அறிவு நாணயமின்மையின் அடையாளம். நாணயம் கெட்டத்தனம் இல்லை, அறிவு நாணயம் இல்லை. மௌனம் 2 இடங்களில் மட்டும்தான் மரியாதைக்குரியது. மௌனமாக இருக்கணும் 2 இடங்களில். ஒன்று மயானம், இன்னொன்று தொழுகை செய்கிற இடம், வழிபாடு செய்கிற இடம். இந்த 2 இடங்களில் மட்டும்தான் மரியாதைக்குரியது. மயானத்தில் ஆழ்மன துயரமாகவும் தொழுகை கூடங்களில் தியானமாகவும் இருக்கும் போது மட்டுமே மௌனம் மரியாதைக்குரியது. தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க வேண்டும், தமிழர்களின் இறையாண்மையை வென்றெடுக்க வேண்டும் என்பதெல்லாம் பாவேந்தர் பாரதிதாசனின் வேட்கை. அதற்கு செய்ய வேண்டியது சாதி ஒழிப்பு என்பதை அவர் வலியுறுத்துகிறார். எத்தனை பேருக்கு அம்பேத்கர் இயக்க சக்திகளுக்கு தெரியும்? பாவேந்தர் சாதி ஒழிப்புக்காகவும் பேசியிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா, உள்வாங்கி இருக்கிறோமா? பாவேந்தரை புறக்கணித்துவிட்டு நாம் எப்படி சாதி ஒழிப்பு அரசியலை முன்னெடுக்க வேண்டும்? கவிஞர் பாவேந்தரின் அரசியலை கவிதை வழியாக, அவருடைய படைப்பின் வழியாக உள்வாங்கியதால் தான் ஒருபுறம் தமிழர் நலத்தையும் நாடுகிறார், இன்னொரு புறம் சாதியத்தை வேறெடுக்கவும் குரல் கொடுக்கிறார். எனவே இந்த நூல் ஒரு கருத்தியல் பெட்டகம் என்பதை சொல்லி என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே.